admin recording start. மேடம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எஸ். அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நடத்தும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் கலந்திருப்பதற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், சகோதர சகோதரி அவர்களுக்கும், தலைவர் திருமதி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் அமைப்பாக கடவுள் வாழ்த்து. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிபேச்ச ராகு கேதுவே நமக. அபிராமி அந்தாதி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வம் வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லாமல் இனம் தரும், நல்லவை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே இக்கணம் தரும் பூங்கொழலால் அபிராமி கடைக்கண்களை போற்றி. இன்றைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நடத்தும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் 58வது நிகழ்வாக இன்று நம்முடன் சிறப்பு உரையாற்ற வருகை தந்திருப்பவர் திருமதி அசோக் மஞ்சுளா மேடம் அவர்களை பற்றி சில அறிமுக உரை. மேடம் பாத்தீங்களா கரூர் மாவட்ட தலைவிங்கிற நிர்வாக பொறுப்புல இருக்காங்க. மஞ்சுளா மேடம் அவர்களின் தாயார் பாலவேணி, தந்தையார் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள். ஜோதிட கலையில பாத்தீங்களா இவங்க நிறைய முறைய ஜோதிட முறையில படிச்சு கை தேர்ந்த வல்லுநரா இருக்காங்க. அதுல அவருடைய ஆசான்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோமா, பொது உடை மூர்த்தி ஐயாவிடமும் படிச்சிருக்காங்க. சாந்தி தேவி மேடம் அவர்கிட்டையும் நம்ம ஜோதிடம் படிச்சிருக்காங்க. சத்திய நாராயணன் ஐயா அவர்களிடமும் ஜோதிடம் சார்ந்து நிறைய வகுப்புகள் படிச்சிருக்காங்க, பலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாது வாஸ்துக்கலையில சுகுமார் ஐயாவிடமும் அவங்க ரொம்ப சிறப்பான முறையில ஜோதிடம் படிச்சுட்டு பலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றும் அக்குபஞ்சர் பாத்தீங்களா ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கலை. அக்குபஞ்சர் வகுப்பு எடுப்பதிலும் சிகிச்சை அளிப்பதிலும் கை தேர்ந்த வல்லுநர்களாக இருக்கிறாங்க. இது மட்டும் அல்லாது வாஸ்து முறை ஒரு ஜாதகத்துல கட்டத்தில் உள்ள குறைபாடுகள், அந்த வீட்டில் உள்ள நிறைகுறைகள் பாத்தீங்களா அவரவர் ஜாதகத்தில் வைத்து என்ன பாவம் என்ன திசை பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அதுக்கு சரியான நிவாரணம் கொடுத்து அதுக்கு ஒரு சரியான வழிமுறையை காமிச்சு விடுறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஜோதிடத்துறையில பலன் சொல்றதுல ரொம்ப 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 பொறுமை நிதானமா ஜோதிடத்தை கையாளுவதில் மஞ்சுளா மேடம் அவர்கள் பாத்தீங்களா ஒரு தனித்திறன் படைத்த சகோதரி. அப்படிங்கிறதுல அவங்கள இன்னைக்கு குரு பகவானின் சிறப்பு அம்சங்கள் பற்றிய தலைப்புல பேச வரவேற்பதில் தேசிய மகளிர் கூட்டணி சார்பாக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். அம்மா வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் இந்த எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு கனகாம்பாள் அம்மையார் அவர்களுக்கும் மற்ற அனைத்து ஜோதிடர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வணக்கம் மேம், அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து மியூட் போட்டுக் கொள்ளுங்கள். அதாவது இன்று எனக்கு ஒரு கிடைத்த வாய்ப்பு அப்படிங்கிறது குருமார்கள் சார்பாக எனக்கு குருவின் பலன், அதாவது குரு எந்த பாகத்தில் என்றால் என்ன பலன் செய்வார் அப்படிங்கிற ஒரு பலனை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. முதற்கு எனக்கு குருவாக இருந்த அனைத்து குருமார்களையும் விடத்தில் பணிந்து அவர்கள் பாதம் தொட்டு எனக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் என் உரையை ஆற்றுகிறேன். அதாவது குருனாலே நமக்கு எல்லாத்துக்குமே முதலில் வரக்கூடியது என்ன அப்படின்னா நம்முடைய ஆசான்கள், நமக்கு வழிகாட்டுபவர்கள், நமக்கு நம்மளுடைய வளர்ச்சியில் பாடுபடக்கூடியவர்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு கைத்துணையாக இருந்து நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க தான் நம்ம குருமார்கள் என்று நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ குருமார்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே ஒரு கிடைக்கும்.
அதாவது வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஒரு வரமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாசகமாக இருக்கு. அந்த வகையில் இன்று நமக்கு கிடைத்தது குரு பகவான். குரு பகவான் அப்படிங்கிறது இந்த மாரி நமக்கு வழி நடத்தக்கூடியவர் மட்டும் அல்லாது குழந்தைக்காரகன் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். அந்த வகையில ஒருவருடைய வாழ்க்கையில வந்து அது பெண்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பூரணத்துவம் அடையணும் அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் அந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து முதலீடு வகிக்கக்கூடியவர் நமது குரு பகவான் அப்படிங்கறதுதான் சொல்லக்கூடும். சோ இவர் வந்து எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி சிறப்புகள் தருவார் அப்படின்றது பாக்குறோம். இப்ப இன்று பார்க்கக்கூடியது வந்து ஒரு பொதுவான பலன் தான். எந்த ஒரு இதுமே வந்து தனித்துவமாக ஒரு கிரகங்களை எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னாலே அது வந்து பொதுப்பட்டையான பலன் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகங்கள்ல அவங்களுடைய அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு, எந்த அமைப்புல இருக்கு, அது நின்ற சாரம் என்ன, அந்த சாரத்தினுடைய நாதன் எங்க இருக்கார், இதெல்லாம் தொடர்ச்சியாக எடுத்துதான் அதனுடைய முழு பலனையும் வந்து நம்மளால உணர முடியும். அந்த வகையில வந்து இப்ப வந்து நம்ம குருவை பற்றி நம்ம பேசுறோம்னா பொதுவாகவே குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா லக்னம் ஆகட்டும் ராசி ஆகட்டும், இந்த லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து அந்த குரு பகவான் கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த இடங்கள்ல வந்து நின்றாங்க அப்படின்னா அந்த ஜாதகமே வந்து ஒரு ராஜயோகம் அப்படிங்கறத சொல்லலாம். ராஜயோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா 2, 9, 11 குரு பகவான் அமர்ந்திருந்தார். ஒருவருடைய ஜாதகத்தில் 2, 9, 11 குரு பகவான் அமர்ந்திருந்தார். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு செல்வந்தர் ஆவார் என்று குறித்து சொல்லலாம். மேலும் குரு பகவான் 5 அப்படின்னா பொதுவாகவே ஒரு வாசகம் சொல்லுவாங்க. அதாவது 5க்குரியவன் 5ஆம் வீடு அப்படிங்கிறத நம்ம குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வீடா சொல்லுவோம். ஸோ 5லயே வந்து அந்த குரு பகவான் குழந்தைக்காரகன் இருப்பதா அப்படின்னா காரகப நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பலன் கிடைக்காத சிறப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கம். ஆனால் அப்படி கிடையாது. குரு பகவான் 5ல் இருந்தாலும் அவருக்கான குழந்தை பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் அங்க என்ன பலன் அவருக்கு நடக்கும் அப்படின்னா இந்த குழந்தைகளால் செலவு, குழந்தைகளால் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை, குழந்தைகளுக்காக அப்படிங்கும் போது அந்த குழந்தைகளுக்கு சார்ந்த ஒரு விஷயங்களில் இவருக்கு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கரவ நாஸ்தி இந்த முறையில வந்து கிட்டும். ஆனா குழந்தை பாக்கியமே இல்லை என்று நம்ம வந்து முடிவாக சொல்லிவிட முடியாது. ஏன்னா அதுக்கு தனிப்பட்ட கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்களுடைய அமைப்பு அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்ப குரு 5 ராகம் அந்த மாதிரி கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஒரு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அதுவும் தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த சாரங்களை பார்த்து தான் சொல்ல வேண்டும். மேலும் பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் 6ல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 அப்படிங்கிறது ஒரு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஸோ அது இல்லாம வந்து நமக்கு நோய் கடன் அந்த மாதிரி இடங்களையும் குறிக்கக்கூடியது. என்னவாக இருந்தாலும் இந்த 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில்ல வந்து ஒரு போட்டியை வந்து ஒரு போட்டித்தனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அந்த ஜாதகருக்கு ஒரு நிலை ஏற்படும். என்னதான் போட்டிகள் இருந்தாலும் அதிலேயும் ஜெயித்து மீண்டு வரக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு உண்டு. யாருக்குன்னா 6ல் குரு நிற்க உள்ள ஜாதகம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு உண்டு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லட்சுமி கடாச்சாரம் நிறைந்தவராகவும் இருப்பார் அப்படிங்கிறது புலிப்பாணி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா குரு 3ல் அப்படிங்கும் போது ஒரு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், ஒரு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படிங்கும் போது இவருடைய முயற்சியால் துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய தன்மை உடையவராக இருப்பார் அப்படிங்கிறது இந்த 3ல் ஒரு குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்குமே ஒரு எல்லை அப்படிங்கிறது உண்டு. ஸோ அந்த எல்லையை மீறி இவர் அதிகப்படியாக செய்யக்கூடிய அந்த முயற்சியின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த முயற்சியாலேயே இவர் என்ன செய்யணும்னா தொல்லைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். எப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த 3ல இருக்கும்போது அவருக்கும் அந்த மாரி வந்து பொண்ணாகட்டும் பொருளாகட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிறது நம்ம எடுத்து சொல்லலாம். ஆனால் இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவான் இருக்கும்போது இந்த காம இச்சைகளில் இவர்கள் வந்து மாட்டி விடாமல் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரம் குரு பகவான் 8ல் இருந்தார் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பயந்த சுவாபத்தை உடையவராக இந்த ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிறது சொல்லலாம்.
பயந்த சுபாகம் இருந்தாலும் இன்னொரு விதமாக அவர் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சொன்னோம்னா தனக்கு என்று எதையும் செய்யக்கூடியவர், அந்த மாரி ஒரு மனப்பான்மை உடையவராக இருப்பார் அப்படிங்கிறது சொல்லணும். அப்படின்னா என்னன்னா இவர் ஒரு எல்லையற்ற ஒரு வகையில உழைத்து சம்பாதித்து இந்த கோடி கோடியாகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வகையில ஒரு செல்வங்களை சேரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த குரு 8ல் இருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய அமைப்பாக இருக்கும். ஸோ குரு 12 அப்படிங்கிறது நமக்கு விரயஸ்தானம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இருந்தாலும் இந்த இடத்தில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, குரு 12ல் இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மோட்சஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். குரு 12ல் ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது சொல்லலாம். அது மட்டும் அல்லாது வெளிநாட்டினுடைய தனம், வெளிநாட்டினுடைய சம்பாத்தியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தெய்வ சிந்தனை கொண்டவர் என்றும் சொல்லலாம். அதாவது இன்னொரு அமைப்பும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நவ கிரகங்கள் 9 கோள்கள் ஆகட்டும், இதுமே எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது இந்த வர்க்கோத்மன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலையில பாத்தீங்கன்னா, அந்த வர்க்கோத்தமம் பெற்றுச்சு அப்படின்னா அரசருக்கு நிகரானவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட அமைப்பு உண்டு. அதாவது வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஜாதகத்துல ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே இடத்தில் அதே இதுல அம்சத்திலும் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை வர்க்கோத்தமம் சொல்லுவோம். அந்த நிலையில ஏதேனும் ஒரு கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு ஒரு சமமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். மேலும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறது கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆகட்டும், இல்லைன்னா திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 5, 9 ஆகட்டும், இதுல இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக இந்த குரு பகவான் தன்னுடைய தசா புத்தி காலங்களில் நிச்சயமாக இவருக்கு ஒரு செல்வ சேர்க்கையை கொடுப்பார். அதை பார்த்தான்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வு அப்படிங்கறத நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம அறிவிட்டு நம்ம சொல்லலாம். அந்த காலகட்டங்களில் என்னென்ன மாரி ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு நல்ல கல்வியை அடையறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அவர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையை, ஒரு சீரான நிலையை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஒரு நல்ல தொழில் அமையறதுக்கான ஒரு காலம் உண்டு. அது அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு முக்கியமான காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த திருமணம் அப்படிங்கிறதுலையும், ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த குரு பார்வை அப்படிங்கிறது இவருக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடக்கும். மேலும் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதும் இவருக்கு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது வீடு வாகனம் போன்ற அனைத்து வகையான செல்வங்களையும் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இந்த குரு பகவான் இந்த கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்துச்சுன்னா உண்டு அப்படிங்கிறோம். இது மேலும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒவ்வொரு இப்ப 12 இடங்கள் அப்படின்றது இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது நம்ம என்ன சொன்னா 12 வீட்டையும் பண்ணா ஒவ்வொரு பாவகம் ஒவ்வொரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அது போல அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்தான பலங்கள் அப்படிங்கிற ஒரு நிலையும் நம்ம சொல்லுவோம். அது போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஸ்தான பலங்களும் உண்டு. அது போல அதுகளுக்கான பார்வை பலன் அப்படிங்கிறதும் உண்டு. பார்வை பலன்கள் அப்படிங்கிறதும் உண்டு அப்படிங்கலாம். ஆனா இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஸ்தான பலம் என்று சொல்றதை விட இந்த பார்வை பலம் அப்படிங்கிறது தான் இவருக்கு ஒரு அதிக சிறப்பை கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்கள், அதாவது எல்லா கிரகங்களும் குறித்து சொல்றதை விட குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான், இந்த மாதிரி கிரகங்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் இவருக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு பார்வைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது மற்ற கிரகங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பொதுவான பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில இந்த குரு பகவானுக்கான ஒரு சிறப்பான பார்வை அப்படின்னு என்னன்னு சொன்னோம்னா 5, 7, 9 அப்படிங்கிறது தான் அந்த பகவானுக்கான ஒரு சிறப்பான பார்வை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த சிறப்பான பார்வை அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகர் அப்படிங்கிறது 1ஆம் பாவகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அவருடைய பார்வை சப்போஸ் குரு பகவான் 1லயே இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த 1ல இருந்து அவர் என்ன செய்யறாரு, இந்த 5, 7, 9 பாக்குறாரு அப்படின்னா ஒரு மனிதனுக்கான வாழ்வுல என்னென்ன சுகம் அடையணும் அப்படிங்கிறது எல்லாமே இது அடங்கிடும். ஏன்னா 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கியம், குழந்தை செல்வம் அப்படிங்கிறது வந்துடும். 7ங்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை, அந்த நட்புகள், அவருடைய
ஆஹ் எதிராளர்கள், அவர்களுடைய உடன் பயணிக்கக்கூடியவர்கள், அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 9ங்கிறது அவங்களுடைய பாக்கியம், தந்தை ஸ்தானம். ஆக இந்த ஜாதகருக்கு தேவையான அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை மூலமே நிறைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இது சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குரு பார்வைக்கு வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நம்ம ராசிகளை வந்து 3 வகையா பிரிப்போம். தரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு சொல்லுவோம். இந்த குரு மட்டும்தான் எந்த இடங்கள்ல இருந்தாலும் 1ல இருந்து 12 பாவங்கள்ல இருந்து தன்னுடைய 5, 7, 9ங்கிற பார்வையை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 3 ராசிகள், அதாவது 3 ராசிகள் அப்படின்னா இந்த சரத்தையும் ஸ்திரத்தையும் உபயத்தையும் கொண்ட ராசிகள் என்று சொல்லக்கூடிய 3 அமைப்பான ராசிகளையும் பார்த்து அதற்கான பலனையும் அளிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த குரு பகவான். மூர்த்தி ஐயா ப்ளீஸ் மியூட் போடுங்க. மேலும் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே சுபக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவா வந்து சுபக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவர்களுக்கான வீடுகள் அப்படிங்கிறது இந்த சுப வீடுகள் அப்படின்றது சொல்லுவோம். அதாவது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் சுபர்கள், அவர்கள் வீடுகள் சுப வீடுகள். சோ இந்த மாரி சுபர்கள் அந்த மாதிரி சுப வீடுகள்ல இருந்துச்சு அப்படின்னாலே அந்த ஜாதகம் அப்படிங்கிறது, அந்த ஜாதகர் சுப ஜாதகம், அவர் வந்து சிறப்பான அம்சத்தை உடையவர். அவருடைய அந்த வாழ்க்கையில வந்து அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், அவர் நினைத்தது அனைத்தும் வெற்றி பெறும், அவருக்கான தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு நிறைவு, ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கும். அதாவது சுப கிரகங்கள் அப்படிங்கிறது சுப வீடுகள் அப்படின்னா சுக்கிரனுக்கான சேர்ந்த வீடுகள் வந்து 2, 7ன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் துலாமியும் சொல்லலாம். அதே போல புதன் பகவான் அப்படின்றதுக்குரிய 3, 6 சொல்லக்கூடிய மிதுனமும் கன்னி வீடுகளும் சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் என்று சொல்லக்கூடியதுக்கு வந்து 9ஆம் வீடும் 12ஆம் வீடும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப வீடுகள் சொல்லுவோம். சோ இந்த வீடுகள்ல குறிப்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய குரு பகவான் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சுப ஜாதகம் ஆனா சொல்லலாம். ஆனா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறதுக்கும் இந்த குருவுக்கும் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு பகை உணர்வு அப்படிங்கிறது உண்டு. ஆக அந்த குரு பகவானுக்கு இந்த சுக்கிரனுக்குரிய வீடான ரிஷபமும் துலாமும் ஒரு பகை வீடு அப்படிங்குவோம். சோ ஒரு பகை வீட்டுல என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்முடைய ஒரு வேகத்தையோ நம்முடைய செயல்பாடையோ அங்க காட்ட முடியாது. அதற்கு மாறாக அந்த இடத்துல இருந்து நாம் அவர்களை எதிர்த்து செய்யக்கூடிய அந்த போர் குணம், எதிர்த்து செய்யக்கூடிய எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நாம வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். மேலும் பாத்தீங்க அப்படின்னா திக்பலம் அப்படிங்கிற அடுத்த ஒரு நிகழ்வும் இருக்கு. அதாவது பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்கு திக்பலம் அப்படிங்கிறது உண்டு. சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்னத்திலே இருந்தால் சிறப்பு திக்பலம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். சோ அந்த வகையில அந்த இடத்துல இருந்து அதே மாதிரி லக்னத்துல இருந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 5, 7 பார்வைகள் போயிட்டா அந்த பார்வைக்கு சார்ந்த பாவகங்களை வந்து இவர் ஆக்கிரமிப்பு செய்து அதற்கான பலன்களை கொடுப்பதால் இவருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஆனா என்ன ஆகுன்னா பொதுவாகவே எந்த கிரகங்கள் இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்றோம், இந்த குறிப்பிட்ட இடங்கள் அப்படிங்கிறது சொல்லும் போது குரு பகவானுக்கு அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய தனித்தன்மைகளை விளக்கும் போது எந்த ஒரு இதாக இருந்தாலும் லக்னத்தில் இருந்து 6, 8 அப்படின்ற இடங்களில் இருந்தால் மட்டும் ஒரு சிறப்பின்மை அப்படிங்கிறது நம்ம பொதுவான கருத்தாக இருக்கலாம். ஏன்னா 6, 8 அப்படிங்கிறது அனைவருக்கும் தரணும். 6ங்கிறது கடன், நோய் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 8 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுள் ஆகட்டும், பெருமை ரகசியம், இந்த மாதிரி ஒரு அந்தமான இதுகளை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம சொல்றோம். சோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பொதுவாக வந்து இப்ப நமக்கு தலைப்புக்கு வரோம். அதாவது குரு வந்து 12 பாவங்களில் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிறது இது வந்து இப்ப நம்ம ஒரு அமைப்பாக பார்க்கலாம். இது வந்து ஒரு பொது பலன்களாகத்தான் இருக்குன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா குரு அப்படின்றவரு அவருடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நிதானம், ஒரு பொறுமை, அனைத்தும் அறிந்தவர். அதாவது படிப்பின்மை இல்லாவிட்டாலும் தன்னுடைய அனுபவத்தால் வந்து அறிவை பெற்றவர் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சோ அந்த வகையில வந்து குருவினுடைய தன்மையை வந்து விளக்கலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா
குருவுக்கு வந்து அதாவது அடுத்தவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. எது வந்தாலும் தனக்கு தெரிந்ததை வந்து மற்றவர்களுக்கு, அதாவது நம்ம சீடர்கள் எடுத்துக்கலாம், மாணவர்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில வந்து ஒருத்தருக்கு வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களையும் வந்து, அதாவது அதாவது மற்ற அம்மா அப்பா இந்த மாரி நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நேரத்துல வந்து ஏதேனும் ஒரு நேரத்துல வந்து என்ன சொன்ன நம்மளோட இப்படி வளர்ந்துட்டானேன்ட்டு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். ஒவ்வொரு நேரம் வந்து அந்த மாரி உறவுகளுக்கு ஏற்படும். ஆனால் அந்த குருவுக்கு மட்டும்தான் எப்ப தன்னை விட ஒரு சீடன் உயர்ந்த நிலைக்கு வர்றானோ அப்போதான் அந்த குருவுக்கு வந்து பூரண மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில வந்து ஒரு சீடனாகட்டும், ஒரு மாணவர்களாகட்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு கல்வி அறிவாகட்டும், வாழ்க்கை பாடமாகட்டும் அனைத்தையும் சொல்லி கொடுத்து வழி நடத்தக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்றோம். அத்தகைய தன்மையுடைய இந்த குரு பகவான் லக்னம் அப்படிங்கிற 1ஆம் பாவகத்தில் இருந்தாரு அப்படின்னா, மேஷத்துல இருந்தாருன்னு சொன்னோம்னா, இவர் வந்து என்னன்னா ஒரு சாந்த குணம் உடையவராக இருப்பார் அப்படின்றது சொல்லலாம். அதே போல சிறந்த ஞானியாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். எதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிந்த மனநிலையில இருக்கிறதுனால ஒரு மன உறுதியோடு இருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த லக்னம் அப்படிங்கிறது அவருக்கான எல்லா அமைப்புகளும் வந்து ஒரு நற்பலனை வந்து இதுல கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த பாவக ரீதியாக 1ஆம் பாவகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். அதே போல 2ஆம் பாவகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து நம்ம வந்து வாக்கு, குடும்பம், அந்த மாதிரி படிப்பு, அந்த மாதிரி அமைப்பை வந்து நம்ம சொல்றதுனால இந்த ரிஷபத்துல வந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, 2ஆம் பாவகம் அப்படின்றத எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு அமையப்பட்ட ஒரு குரு பகவான் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல கலைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த இந்த அவருடைய படிப்புக்கு தகுந்த இந்த குரு பகவான் அப்படிங்கிறத தொடர்படுத்தி பார்க்கும்போது அவருடைய கல்விக்கு தகுந்த வந்து வேலை இருக்காது. அவர் செய்யக்கூடிய படிப்பு படிக்கும் படித்த படிப்புக்கும் வேலை பார்க்கக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய அந்த வேலைக்கும் படிப்புக்கும் வந்து தொடர்பு இல்லாத வண்ணம் தான் இவர்களுக்கு வந்து அந்த 2இல் குரு இருக்க அந்த தொழில் சாணம் வந்து அவருக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆக இவர் ஒரு தொழில் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடினமான ஒரு முயற்சி எடுத்துதான் வந்து தொழில வந்து சிறந்து விளங்கணும். ஏன்னா எதுவுமே ஒரு பேசிக் நாலேஜ் அந்த கல்வியில இல்லாத, ஏன்னா படிப்புக்காரங்க சம்மந்தம் இல்லைங்கும் போது அந்த மாரி ஒரு தொழில வந்து தானே ஒன்று கொண்டு ஆராய்ச்சி பண்ணி செய்து அதன் மூலம் பலன் பெற்று பயிற்சி பெற்று தான் இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து சிறப்பாக மேலே கொண்டு வருவார் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ங்கும் போது இந்த வாக்கு நாணயம், ஏன்னா குரு அப்படிங்கிறது வாக்கு நாணயத்துக்கு அப்படி வந்து முதல் தன்மையா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். குருவை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். ஆனா அந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்கும். வாக்கு வந்து அவர் வந்து காப்பாற்றுறது பிஜிஇ வல்லபாய் ப்ளீஸ் மியூட் போடுங்க. வந்து அந்த ஒரு சிரமம் இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்து ஒரு வாக்கு நாணயத்தை வந்து யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது மெயின். இல்லைன்னா கொடுத்தாருன்னா கஷ்டப்பட்டு செய்யணும். அவர் செய்வாரு, ஆனா அது வந்து செய்யறதுக்கான மிகுந்த கஷ்டங்களை வந்து அவர் வந்து போடணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமா இருக்கும். ஆனா வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுனால குடும்பத்துல வந்து ஒரு ஒழுக்கத்தன்மை உடையவராக இருப்பார். நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பட்டவராக இருப்பார். அதே போல இந்த மாதிரி நற்குணங்கள் நிறைந்து இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு அந்த குடும்பத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துல தான் வந்து ஜாதகரை வச்சிருப்பாங்க 2ல குரு இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 3இல் குரு, அதாவது மிதுனத்தில் குருண்டே எடுத்துக்கலாமே. இது வந்து 3 அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபஜெய ஸ்தானம், ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கிரகம் அப்படிங்கிறது தான் இந்த குருவாக சொல்றோம். அதுல உபஜெய ஸ்தானத்துக்கு முதலாவது இடமாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துலயும் போய் இந்த குரு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெயினா சொல்லக்கூடியது என்னன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேமே தான், இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இந்த 3 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வீரியம், இந்த அந்த அதெல்லாம் வந்து ஒரு இதுலயும் ஒரு முன்னிலைப்படுத்தி ஒரு இடத்துல இருந்து சென்று செய்யறது, அது இல்லாம கலை ஞானம் இதெல்லாம் வந்து இவருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரங்கள், ஏன்னா புதன் 3ஆம் வீடு அப்படின்னு சொல்றதால நட்பு வட்டாரங்கள் அப்படிங்கிறது இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதும் இந்த இடத்துல வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். நல்ல நண்பர்கள் இவருக்கு வந்து அமைவாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாம 3ஆம் பாவம் தான் வந்து சகோதரத்தையும் இளைய சகோதரத்தையும் குறைக்கும் அப்படிங்கிறதுனால 3ல் குரு இருக்கு. இளைய சகோதரத்துல இந்த ஜாதகருக்கு நன்மைகள் ஏற்படும். அவர் வந்து இவருக்கு வந்து ஒரு உதவியாக பக்கத்துணையாக இருப்பார் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். ஏற்கனவே சொன்னது போல 3ல் குரு இருக்க இவர் வந்து அந்த காம உணர்வுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் இல்லையா. அந்த குரு வந்து என்ன செய்வார், நல்லா உசி போட்டுட்டாருன்னா அவருக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஏற்பட்டு அதன் மூலம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே நேரம் இவர் கலைக்கான இடம் அப்படிங்கிறது, கலைகளை வந்து விளக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால 3ல் இருக்கக்கூடிய குரு இந்த சாஸ்திர சம்பந்தப்பட்ட பாடங்கள், விருப்ப பாடங்கள்லாம் எடுத்து இவர் படிக்கக்கூடிய ஆர்வத்துல இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறதும் சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா 4ல் குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த குரு வீடுகள்லயே பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இப்ப குரு அப்படிங்கிறது தனுசுல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆட்சி வீடா இருக்கும். அதே நேரம் மீனமும் பாத்தீங்கன்னா ஆட்சி வீடா இருக்கும். கடகம் அப்படிங்கிறது அது வந்து உச்ச வீடு. மகரம் அப்படிங்கிறது நீச்ச வீடாக இருக்கும். ஸோ அந்த ஆட்சி வீடுகள் அப்படிங்கும் போது இவர் வந்து பலம் அதிகம் உடையவராக இருப்பார்கள். அதே போல உச்சஸ்தானத்துல இருக்க முடியாது அல்ல பலம் நிரம்பி பொருந்தியவராக வலியக்கூடிய அளவில் இருப்பாரு. நீச்ச வீடு அப்படிங்கும்போது இவர் பலம் குன்றியவர் அப்படிங்கிற ஒரு முறையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த இடம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் வீடு அப்படிங்கும் போது இவருக்கு வந்து இந்த குரு பகவான் கடகம் அப்படிங்கிற மாரி காலபுஷத்துக்கு எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து ஒரு உச்ச வீடாக இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கான அனைத்து சிறப்பான பலன்களும் இங்க வந்து நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். மெயின் வந்து 4ஆம் வீடு அப்படிங்கும் போது தாயாருடைய அனுசரணை, தாயார் மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கணுமோ அனைத்துமே வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வீடு, வண்டி, வாசல், சொத்து, சுகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியசாலி அப்படிங்கிறது 4ல் இருக்கக்கூடிய சொல்லலாம். அது இல்லாம தாய் பற்று மிக்கவர், அதே நேரம் கடவுள் பக்தியும் தெய்வமான பக்தியும் நிறைந்தவர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லணும். இது வந்து என்ன ஆகுன்னா இவருடைய இந்த இடத்துல வந்து ஒரு நல்லதே சொல்லும் போது ஒரு கெடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இந்த குரு 4ல் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்திலேயே ஒரு தலைவரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ப்ளீஸ் கிருஷ்ணா ஐயா மியூட் போடுங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ இல்லை வீட்டுக்காகவோ ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த அமைப்புல வந்து இப்போ ஒரு இவர் குரு தானே, இப்போ இவர் வீட்டை நாடி ஒருத்தர் வந்து இதுமாரி கோயிலுக்கு ஏதாவது தட்சிணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்காம அந்த குடும்பத்துக்காக சேமித்து வைத்த தொகையை கூட என்ன செய்திருவாரு, மற்றவர்களுக்காக தானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இந்த 4ல் இருக்கக்கூடிய அப்படின்றது செய்வார் அப்படின்றது. அதன் மூலம் என்ன ஆகும், வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைகள் எழும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் ஐயா ப்ளீஸ் மியூட் போடுங்க. அதே நேரம் வந்து பாத்தீங்க அப்புறம் பெரிய வீடு யோகம் அப்படிங்கிறது இவருக்கு வந்து அமையும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். பெரிய வீட்டுக்கான யோகம் அப்படிங்கிறது இந்த 4ல் குரு இருக்க இந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிறது. மேலும் அடுத்தது 5வது வீடு. 5 அப்படிங்கும்போது நம்ம சந்தான பாக்கியம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது, நம்மளுடைய குலதெய்வ அருள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல வந்து இது இருக்கிறது. அப்படிங்கும்போது இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த 5ல் குரு இருக்க பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலி குழந்தைகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறது புலிப்பனையா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அறிவாளி அப்படிங்கும் போது சிறந்த கல்விமானாகவும் இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஏம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் அல்லது ஏதோ ஒரு வியாபாரம் அதன் மூலம் வந்து பொருளை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இந்த ஜாதகருடைய நோக்கம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைப்புல வந்து இவர்களுக்கு சிறப்பான அமைப்பு இருக்கும். மேலும் குடும்பத்தார் ஆகட்டும், இவருக்கு வந்து இந்த 5ல் குரு இருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட்டம் எப்பொழுதும் நிரம்பிட்டு இவரை சுற்றி எப்பொழுதுமே நண்பர்கள் கூட்டம் இருக்கும். அதே போல ஒண்ணுன்னா வந்து இந்த நண்பர்கள் வந்து இந்த ஜாதகருக்கு உதவி செய்வாங்க. ஜாதக நண்பரை தேடி இது மாதிரி அவர்களுக்கு வந்து அவர்கள் இடையே உள்ள இந்த பிணைப்பு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு மகத்துவமானதாக இருக்கும். ஸோ நண்பர்களாகட்டும், குடும்பத்தாராகட்டும், இப்போ அதுவும் இல்லாம சுற்றத்தார் நம்மளுடைய உறவினர்கள் ஆகட்டும், இவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லார் மேலேயுமே இந்த ஜாதகர் வந்து ஒரு பற்று ஒரு பாசம் உடையவராகத்தான் அதிகமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா. பொதுவாக 5ல் குரு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவருடைய வந்து குணம் அப்படிங்கிறது பொதுவாகவே குருனாலே ஒரு தார்மீகமான குணம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஒரு அமைதியான குணம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாரி ஒரு சிறப்பான தன்மை உள்ள குணத்தை உடையவராக இருப்பார் அப்படின்றது சொல்லலாம்.
ஆறில் குரு. ஆறில் குரு அப்படிங்கும் போது பொதுவாக காலபுருஷத்துக்கு எடுத்தோம்னா இது வந்து ஒரு கன்னி வீடு அப்படின்றது எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கன்னி அப்படிங்கிறது வேலை நிமித்தமா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கௌரவமான வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே நேரம் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களை வந்து இவங்க முயற்சி பண்ணி செய்தாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக ஒரு பிரைவேட்ல வேலை செய்தாங்கனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வுக்கான ஒரு வழிவகைகள் வந்து உண்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கறத எடுக்கும் போது நமக்கு என்னன்னா ஒரு போராடித்தான் வந்து ஒரு வெற்றியை வந்து இவர் பெறணும் அப்படின்றது ஒரு அமைப்பு இருக்கு. ஆனாலும் அந்த போராட்டமும் பாத்தீங்கன்னா விடாமுயற்சியாக இவர் தன்னுடைய போராட்டத்தை செய்து வெற்றியும் பெறுவார் அப்படிங்கிறது இந்த 6இல் உள்ள குரு வந்து அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 7 7 அப்படிங்கும்போது துலாத்தில் குரு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி வந்து லக்னத்தில் வந்து திக்பலம் அப்படின்னா 7இல் நிஷ்பலம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த திக்பலத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஆக துலாத்தில் இந்த 7இல் குரு அமைந்த ஜாதகன் எப்படி இருப்பான்னா ஒரு வைராக்கியம் உள்ளவனாக இருப்பான் அப்படிங்கிறது சொல்லுவோம். வைராக்கியம், ஒரு தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து பொறுத்த வரைக்கும் 7ஆம் இது அப்படிங்கிறது இந்த கலஸ்கர் சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண் துணை, பெண்ணாக இருந்தாலும் ஆண் துணை அப்படிங்கிறவங்க ஏற்படுவார்கள். நல்ல துணையை வந்து ஏற்படுவார்கள். ஆனா என்ன ஒண்ணுன்னா இந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் வரக்கூடிய இந்த துணைக்கு வந்து கட்டுப்பட்டு தான் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. கட்டுப்பட்டு வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் வந்து அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அவர்கள் சொல்படி இவர்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த அமைப்பும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விதத்திலேயே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 8இல் அதாவது 8இல் குரு, விருச்சிகத்தில் குரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் 8இல் குரு இருக்கான்னு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவர் புலிப்பாணி ஐயா சொல்லியிருக்காரு. சோ விருச்சிகத்துல வந்து அந்த குரு அமைந்த ஜாதகன் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் தீர்க்கமா இருக்கிறதுனால ஒரு முரட்டு குணம் அப்படிங்கிறதும் இருக்கும். முரட்டு குணம்னால என்னது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறத்துல வந்து இந்த வேகத்தை காமிக்கக்கூடிய அந்த முரட்டு குணம் அப்படிங்கிறதும் இருக்கும். இறக்க குணம் அதிகமாக இருக்கக்கூடியவராக இருப்பாங்க. கலைய கல்வி ஞானம் அதாவது இந்த ஒரு 8 அப்படின்னாலே ஒரு ரகசியமான இடம், ரகசியத்தை அறியக்கூடிய இடம், ரகசியத்தை வெளிப்படுத்த தேவையான முனைப்பை போடக்கூடிய இடம் அப்படின்றத சொல்லியிருக்கிறதுனால அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடிய இடமாக இந்த குரு பகவான் இருந்து அங்க வந்து வழி நடத்துவார். அதே போல மந்திர உபதேசங்கள் அதாவது மறைவானது அப்படிங்கும்போது அந்த மந்திர உபதேசங்கள் எல்லாத்தையுமே வந்து இவர்கள் வந்து கற்று வாழக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இவர்களுக்கு வெளிநாட்டு மூலமாக வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிறது சொல்லலாம். ஆனாலும் இவருக்கு வந்து 8ஆம் இடம் அப்படின்றதுனால அந்த இடத்துக்கான வாக்குவாதம், வம்பு, வழக்கு ஏற்படும் அப்படிங்கிறது இதை வந்து நிச்சயமாக இவர் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சொல்லலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா 9இல் குரு அப்படிங்கும் போது எப்படின்னா இது வந்து 9இல் குரு அப்படிங்கும் போது ஆட்சி வீடாகும் சொல்லலாம். அதே நேரம் அது வந்து மூலத்திரிகோண வீடும் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இந்த 9ஆம் வீட்டில் 9இல் குரு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 9 அப்படிங்கிறது நம்மளுடைய பாக்கியம் அப்படிங்கறது இருக்கும்போது அந்த 9இல் குரு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பூர்வ புண்ணியத்தில் நாம் செய்த நல்லதுக்கான பலன்களை இந்த பிறவியில் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா என்னாங்கன்னா இந்த 9ஆம் பாவத்துக்கு ஏற்ற வகையில நமக்கு வந்து தகப்பனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த தகப்பனார் அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக அவர் மூலம் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த 9இல் குரு இருக்கு அந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கலாம். அது போல அவர் மூலம் ஒரு வழிகாட்டுதலாகட்டும், அவர் மூலம் சொத்துக்கள் ஆகட்டும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது குரு அப்படிங்கிறது 9இல் குரு அப்படிங்கிறது நமக்கு வழிவகுப்பார். மேலும் பாத்தீங்கன்னா சிறந்த குருமார்கள், மகான்கள், சித்தர்கள் இவர்களுடைய அறிமுகமாகட்டும், அவர்களுடைய வழிகாட்டலாகட்டும் இந்த நேரத்தில் இந்த ஜாதகருக்கு கிட்டும் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பாக இந்த 9இல் குரு இருக்கு அப்படிங்கிறது நிலை எடுத்துக்கலாம். ஆக இது பாத்தீங்க அப்படின்னா அந்த பொதுவாகவே குருனாலே வந்து ஒரு அறிவில் சிறந்தவன் சொல்லுவோம். அப்போ 9இல் இருக்க குரு அப்படிங்கும்போது அதாவது அறிவாற்றல் மிக்கவன், புராண இதிகாச சாஸ்திரங்கள்ல வந்து ஈடுபாடு உள்ளவர், அதனால பிறர் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஒழுக்கமுடையவர் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அதே நேரம் மற்றவர்களுக்கு வந்து கனிவோடு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபாரத்துல வந்து மூலப்பொருள் சேர்க்கக்கூடியது,
இது மாதிரி எல்லா வகையிலுமே ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த 9ல் குரு இருக்க நமக்கு ஆகும். 10ல் குரு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா 10 அப்படிங்கிறது நீஷ வீடு அப்படின்னு சொல்றோம். அதாவது பொதுவா வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த 10, 11 அப்படிங்கிறது ரெண்டுமே சனி வீடு தான். 10, 11 ரெண்டுக்குமே அதிபதி யாருன்னா சனி பகவான். ஆனா அந்த 2 வீடுகளையும் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து போகும்போது மகர வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நேசமா இருக்கிறாரு. அதே சனி பகவான் வந்து போனீங்கன்னா கும்பத்துல வந்து சமமா வர்றாரு. அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லும் போதுன்னா இந்த குரு பகவான் வந்து இந்த சனி பகவான மகர வீட்டுல இருக்கும்போது சனி பகவானுடைய அவருடைய பவர் அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கனால அந்த பவருக்குள்ள போய் இந்த குரு பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது அடங்கிருது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நீசமாக போயிடுறாரு, தன்னுடைய வலுவை இழந்துடுறாருன்னு அர்த்தம். அதே போல அது இரவு பொழுதாகவும் இருக்கும். இது பகல் பொழுது அப்படிங்கும்போது அவருடைய பணி அப்படிங்கிறது அந்த இடத்துல குறைவாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இருவரும் ஈக்குவலான சமமான பலன்களை சமமான பலத்தையும் உடையவர்களாக அந்த கும்பத்துல வந்து 2 பேரும் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால சமம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்குறாங்க. ஆக இந்த இடத்துல வந்தாலும் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு அமைப்பின் பிரகாரமே இந்த வந்து குருல மகரத்துல வந்து அமைப்பட்ட இந்த குரு ஜாதகர் வந்து இது ஒரு தொழில் சார்ந்த இடம் அப்படிங்கிறதுனால தொழில அவர் தன்னுடைய வாழ்க்கைக்காக தொழில் வந்து போராடி தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கடின உழைப்பாளியாக இருந்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவுதான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் இவ வந்து அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு மன அமைதியோட வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த மகரத்துல வந்து குரு இருக்கும் போது அந்த ஜாதகருக்கு ஏற்படும். என்னதான் தனக்குள்ள அதாவது வெளியில சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள அழுவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ள மீன் அழுகுங்க அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி வெளியில வந்து தன்னுடைய கஷ்டங்களை காட்டாமல் சித்த முகத்துடன் இருந்து கொண்டு ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்து பதிவரை அழுத நிலையில இருப்பார் அப்படிங்கிறது இருக்கு. அது போல கஷ்டத்துலதான் இருந்து தன்னுடைய ஜீவனத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு இந்த 10ல் குரு இருக்க ஜாதகருக்கு அமையும். அடுத்தது 11ல் குரு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து உபஜயதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாரி இது வந்து இந்த 3ஆம் பாவகமும் இந்த 11ஆம் பாவகமும் பத்திலாம் இருந்ததுன்னா ஒரு பொதுவாகவே ஒரு குரு இந்த 2 இடத்துல இருக்கும்போது வெற்றிக்கான ஒரு அமைப்பு சிறப்பான இடம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே நம்ம தனுசு 9ல் இருக்கக்கூடிய சொன்னோம் பாத்தீங்களா, தன்னுடைய காசு பணத்தை கூட வெளிநாடுகள் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த மாரி வந்து ஊருக்காக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த நிலையிலையும் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்திலையும் சொல்லலாம். அதே போல நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் குடும்பத்தினராகட்டும் பாசமும் பற்றும் அதிகம் உடையவராகத்தான் இவர் இருப்பார் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப இந்த 12 அப்படிங்கிறது தான் இந்த குரு பகவான் கணக்காக அமைப்பு வந்து நிறையமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த எப்படி நம்ம 3ஆம் பாவகம் 3ஆம் பாவத்துல நம்ம சொன்னோம்னா காம உணர்வுக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல இந்த 12ஆம் பாவகத்திலையும் பாத்தீங்கன்னா அதே ஒரு நிகழ்வுல வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கு. அதே நேரம் மீனம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு ஆட்சி வீடு. சோ அந்த ஆட்சி வீடு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இவருடைய இயல்பாகவே இவருடைய எண்ணங்கள் அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்குன்னா ஒரு தானம் தர்மம் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு தெய்வீக ஈடுபாட்டுல உள்ள அமைப்பு, இது மாரி யோகா ஆற்றல், ஒரு சிறந்த அறிவாற்றல் உடையவன், அந்த மாரி அமைப்புல எல்லாம் வந்து இவர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். 12ல் குரு அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த 12ல் குரு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து 50-50 சொல்ற மாதிரி நல்லதும் கெட்டதும் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில வந்து 2மே நிகழ்வுதான் இருக்கும். அப்பாவுடைய நிச்சயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்பாவுடைய சொத்து அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு வகையில வந்து அமைஞ்சிரும். அப்பா வந்து சொத்து வந்து நிச்சயமா அவருக்கு வச்சுட்டு போயிருப்பாரு. அப்பயே சொத்தே இல்லை ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க சொல்றீங்களா சொத்து இருக்குன்னு 12 குருக்குன்னா சொத்தே இல்லைனாலும் மறைமுகமாக அப்பாவினுடைய ஆசீர்வாதம், அப்பாவினுடைய சப்போர்ட் அவருக்கு நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 12ல் குரு இருக்க ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிறது. சோ 12ல் குரு அப்படி இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து மறுபிறவி இல்லை அப்படிங்கிறது அந்த பிடிப்பனையா அவருக்கு வந்து சொல்றாங்க. பொதுவா வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா 12ல கேது இருந்துச்சுன்னாலும் அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். கேது இருந்ததுனால மோட்சக்காரகன் அப்படிங்கறதுனால 12ல கேது இருக்கும்போது அடுத்த பிறவி இல்லை அப்படின்றத சொல்லுவோம். அதே நேரம் இப்ப இந்த குரு பகவான் அப்படிங்கிறவரையும் பாத்தீங்க அப்படின்னா
நமக்கு வந்து பிறவி மறுபிறவி இல்லை அப்படிங்கறது சொன்னா. இன்னொரு அமைப்பும் பாத்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் மறுபிறவி இல்லை அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய புலிப்பாணி ஐயாவில் இருக்கு. மேலும் பாத்தீங்க 12ஆம் வீடு. இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது ஒரு காலபுருஷ தத்துவ பிரகாரமும் கடைசி வீடாக இருப்பதனால ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஒரு ஹை லெவல்ல வந்து இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். அதாவது என்னன்னா ஒரு பதவியில இருக்கிறாங்க, குருவர் அங்க இருக்கிறாரு அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த துறையிலேயே எது ஹையஸ்ட் போஸ்டோ அந்த போஸ்ட்ல இருப்பாங்க. இப்போ இந்த வக்கீல் கோர்ட் அப்படின்லாம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதே பாத்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் உயர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. இதுமாதிரி சிஇஓ, பிரசிடென்ட், ஸோ இந்த மாதிரி வகைகள் எல்லாம் வந்துதான் இவர் வந்து ஒரு உயர்ந்த பதவியில வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இது போல வந்து 12 வீடுகள்லயும் வந்து ஒரு அமைப்பான ஒரு குரு அப்படிங்கும் போது இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பா தான் இப்ப வந்து சொல்லியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு குரு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து 5, 7, 9 அப்படின்ற பாவங்கள்ல பார்த்தோம்னா அந்த பாவத்தினுடைய சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக அவருக்கு நிகழும். அதுலயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில 75% வந்து ஈடேறி விடும் அப்படிங்கிறது. எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே ஒரு அந்த 5, 7, 9ங்கிறத பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கான நிகழ்வுகள் வந்து அனைத்துமே வந்து ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை வந்து நம்ம வந்து தொழுது வணங்கினோம் ஆனால் அப்படி நிச்சயமாக அவருடைய பலனை வந்து நம்மால் பெற முடியும். ஸோ இந்த குரு அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கான இந்த குரு ஸ்தலம் அப்படிங்கிறது ஆலங்குடியில வந்து அமைஞ்சிருக்கு. ஆபத்து சகாயேஸ்வரர் அப்படிங்கிற கோயில். ஸோ அந்த கோயில்ல வந்து இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட நமக்கு வந்து குரு அருள் கிட்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சொல்லலாம். அதாவது எனக்கு என் அறிவுக்கு தெரிந்த இதுவரைக்கும் பயணித்த அந்த அனுபவ நாளத்துல வந்து நான் வந்து குரு பலன்கள் அப்படிங்கிற வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா குற்றம் குறை இருப்பின் தயவு செய்து அனைவரும் நினைத்துக் கொள்ளவும், இருப்பினும் தெரிந்து அவர்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போகவும் தெரிவித்து என்னுடைய சுற்றியதை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த கனகா மேம் அவர்களுக்கும் மற்றும் குருமார்கள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமை, சூப்பர், மிக சிறப்புங்க மேடம், மிக சிறப்பு. நன்றாக சொன்னீர்கள். நன்றி நன்றி மேம், நன்றி. நன்றாக சொன்னீங்க. சில சந்தேகங்களே தீர்ந்துச்சு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா பண்ணீங்க மேடம். உங்களோட ஆசீர்வாதம். மேடம் அனைவருக்கும் வணக்கம். அம்மா வந்து குரு பகவானின் சிறப்புகளை பத்தி பேசியிருந்தாங்க. இத சார்ந்த ஏதாவது சந்தேகம் இருந்தா மேம் இந்த சகோதரர்கள் கேட்கலாம். மேம் ஜோதிட டிப்ஸ் ஒன்னு சொல்ல சொல்லிருங்க. ஜோதிட டிப்ஸ் வந்து பாத்தீங்களா, காரைக்குடி சேர்ந்த இளங்கோன் ஐயா அவர்கள் வந்து வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இளங்கோன் ஐயா இருக்காராங்க மேடம்? மேடம் உங்களுக்கு மியூட் இருக்கு, மியூட் எடுங்க. உங்களுக்கு மியூட்ல இருக்கு. சார் இருக்காருங்களா? இளங்கோவன் சார் காண வெளியில போயிட்டாதான் இருக்கு. ஓகே மேம், தொடர்ச்சியாக. ஓகே, நான் சொல்லிட்டுங்களா? இன்றைய வந்து இன்னைக்கு வந்து மஞ்சுளா மேடம் வந்து பாத்தீங்களா ரொம்ப சிறப்பா குரு பகவானுடைய பொது பலன்களும் சொன்னாங்க, குருவுடைய பார்வையுடைய சிறப்பு தன்மையும் சொன்னாங்க, வர்க்கோத்தமம் பெற்றா எப்படி இருக்குங்கிறதையும் சொன்னாங்க, குரு பகவானுடைய தலைமை குணம் பண்பு மேஷ முதல் மீனம் வரை ஒவ்வொரு பாவத்துக்கும் குரு நின்றா என்னென்ன பலன் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா நம்ம ஜோதிட நண்பர்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான வணக்கம் மேடம். நன்றி. உங்கள் பணி சிறக்க நம்ம ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
இன்னைக்கு ஜோதிட நன்றி மேம், டிப்ஸ் நன்றி. அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம வாடிக்கையாளர்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க, மேடம் இது மாதிரி தம்பி எக்ஸாம், குழந்தைங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இந்த வேலைக்காக பணம் கட்டலாமா, இந்த வேலைக்காக பணம் கட்டலாமா, பணம் கட்டினா வேலை கிடைக்குமா, அப்படி சப்போஸ் வேலைக்காக பணம் கட்டிட்டோம், அந்த வேலை எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அல்லது கட்டின பணமாவது எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா, ஏன்னா லட்சக்கணக்கில் கட்டுவாங்க இல்லையா, லட்சக்கணக்கில் கட்டுவாங்க, அந்த பணமாவது எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா, எல்லாமே அவங்க கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஏதோ ஒரு நகையை வச்சு இல்லைன்னா ஒரு கைமாத்தா வாங்கி ஒரு வட்டிக்கு அப்படி ஏதாவது வாங்கி அந்த குழந்தைங்களுடைய வேலை இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால தயார் பண்ணி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கட்டண பணமாவது திரும்ப நம்மளுக்கு வருமா அப்படின்னு வாடிக்கையாளர்கள் கேட்பாங்க இல்லையா நம்ம கிட்ட. அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாடிக்கை இந்த குழந்தை வேலைக்கு பணம் கட்டியிருக்கேன் பாத்தியா, அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல குரு குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த குரு பகவானுக்கு 5-9 5-9 நீச கிரகம் இருந்துச்சுன்னா, எந்த கிரகமா இருந்தாலும் சரிங்க, நீச கிரகம் இருந்துச்சுன்னா அந்த வேலைக்காக பணம் கட்டினால் வேலை கிடைக்காது, பணமும் திரும்பி வராது. இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க, குரு என்பது பெரும் பணம். அந்த குரு பகவானுக்கு 5-9 நீச கிரகம், எந்த கிரகமா இருந்தாலும் நீங்க போட்டுக்கோங்க, நீச கிரகம் இருந்து பகை நீசம் அஸ்தங்கம் அடைஞ்சிடுச்சு அந்த இடத்துல அப்படின்னா வேலைக்காக பணம் கட்டினா வேலை கிடைக்காது, பணமும் கிடைக்காது. இது ஒரு விதியை எடுத்துக்கலாம், சரிங்களா. அடுத்தது குரு பகவானுக்கு 5-9 5-9 சூரியன், சனி பகவான், செவ்வாய், இவங்க எல்லாமே அரசு கிரகங்கள். சூரியனும் அரசு கிரகம், சனி பகவானும் நம்மளுக்கு தொழில்காரகன், செவ்வாயும் நம்மளுக்கு அரசு கிரகம். இவர்கள் எல்லாமே ஆட்சி உச்சம், இவர்கள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா அந்த வேலைக்காக பணம் கட்டினா உறுதியாக 100%-200% வேலை கிடைக்கும், அரசு உத்தியோகம் கிடைக்கும். இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க, குருக்கு 5-9 சூரியன், செவ்வாய், தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான், இவர்கள் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று இருந்தால், திசா புத்தியும் அவருக்கு நல்லா இருந்தால், லக்னம் நின்ற நட்சத்திரமும் நல்லா இருந்தால், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமும் நல்லா இருந்தால், ராசி அதிபதி நின்ற நட்சத்திரமும் நல்லா இருந்தால், திசா புத்தி எல்லாமே அதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்படி கிரக அமைப்பு இருந்து அந்த காலகட்டத்துல வேலைக்காக பணம் கட்டினால் உறுதியாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் என்று இன்றைய ஜோதிட டிப்ஸ், சுகர்நாடியின் சிறப்பு விதிமுறை இது. நன்றி மேடம். மேடம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேலைக்காக பணம் கட்டினால் வேலை கிடைக்குமா, அல்ல வேலை கிடைக்கல அப்படின்னா கட்டண பணமாவது திரும்ப வருமாங்கிறது கொஸ்டின் இல்லையா. குரு பகவானுக்கு 5-9 நீச கிரகம் எது இருக்க கூடாதுங்க மேடம், குரு பகவானுக்கு 5-9 நீச கிரகம் இருக்கக்கூடாது. கூட இருக்கிற கிரகம் நீச்சகரமா இருக்கக்கூடாதா இல்ல எனக்கு புரியல. 5-9 மேடம், குரு பகவான் இருக்கிற வீட்டுல இருந்து 5-9 அதுதான் அவருடைய சிறப்பு பார்வை. பார்வையில ஓகே. குரு பகவானுக்கு 5-9 தானே மேடம் சிறப்பு பார்வை. பார்வையில் நீச்சகரம் இருக்கக்கூடாது. ஓகே. நீச கிரகம் இருக்கக்கூடாது. அப்ப நீச்ச வீடா இருந்தா, நீச வீடு நம்மளுக்கு பெரும்பாலும் பாதிக்கிறது இல்ல, நீச கிரகம் இருந்துச்சுன்னா தான் பாதிப்பு கொடுக்குது. நம்ம கிட்ட சொல்றாங்க 4 லட்சம் கட்டினேன், 5 லட்சம் கட்டினேன், எங்களுக்கு பணம் வரலைங்க மேடம், வருமானம் கேட்கறீங்களுடைய ஜாதகத்துல நீங்க ஆய்வு பண்ணீங்களா, 5-9 நீச கிரகத்துடைய திசா புத்தி தான் நடக்குது. வீடு பத்தி கவலை இல்ல. ஓகே ஓகேங்களா. அந்த பணம் திரும்பாது. புரிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஓகே புரிஞ்சிச்சு. மேடம் நீங்க படிக்கலாங்களா? அஞ்சலா மேடம். ஓகே மேம், ஓகே மேம், ஓகே ஓகே. அதாவது சிறப்பு. அதாவது ஆமா, குரு அப்படிங்கும் போது குருனுடைய பார்வை அப்படிங்கிறது தான் மேம் மெயின். அந்த பார்வை அப்படிங்கிறது 5, 7, 9 தான் சொல்லியிருக்கோம். இப்ப மேம் சொன்ன போல இந்த 5லயும் 9லயும் ஒரு நீஷ கிரகங்கள், அதாவது என்னன்னா ஒரு சனியோ ராகுவோ கேதுவோ அந்த மாதிரி கிரகங்கள், சூரியனா அந்த மாதிரி கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசு சார்ந்த தொழிலுக்கு அந்த பணம் கொடுத்துச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த தொழிலுக்கான வேலையும் கிடைக்காது, கொடுத்த பணமும் திரும்ப வராது. அதுதான் அந்த இடத்துல உள்ள வராது விஷயம். அதே நேரம் அந்த 5-9
நம்ம அதாவது தொழிலுக்கான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆகட்டும், செவ்வாய் சூரியன் ஆகட்டும், அரச கிரகம், சூரியன் அரச கிரகம், செவ்வாயும் அரச அதாவது கிரகம், என்ன அரசு தனித்துவமா கிரகமா தொழில்காரகன். தொழில்காரகன். இந்த 3 கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது சார்ந்த தொழில் கிரகம் இருக்கிறதுனால அந்த தொழிலுக்கான பணம் கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக தொழில் கிடைக்கும், அப்படிங்கிற வேலை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்றைய ஜோதிட டிப்ஸ். சூப்பர். ஓகே மேடம். தேசிய மகளிர் கூட்டமைப்பின் சார்பாக மீண்டும் அனைவருக்கும் நன்றி.